குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கிறது. அவங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறையும் வைக்கல. அவங்களுடைய தேவைகளை முழுமையாக நான் நிறைவேற்றி கொடுத்தேன். அவங்க விரும்புகிற ஸ்டாண்டர்டில் நான் நிறைவேற்றி கொடுத்தேன். பொழுதுபோக்கு அம்சங்களிலும் அவர்கள் அதனால் அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, அவங்களே சில சமயத்திலேயே நம்ம யோசித்த பார்ப்போம், ஒரு ஏதாவது ப்ரோக்ராம் போட்டிருப்போம் வெளியில் போகணுன்னு, அதே சமயத்தில் ஜமாத் ப்ரோக்ராம் வரும், போங்க நீங்கள் போங்க ஜமாத் ப்ரோக்ராம் போங்க, நான் இன்றைக்கி வாரம் விட்டுக்கலாம் அப்படி சொல்கிறவங்க வந்துட்டாங்க. அப்போ நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்தா தான் அவங்க நமக்கு கன்செஷன் வந்து தருவாங்க. நாம் அதில் கை வைக்கக்கூடாது. அவங்க புரிஞ்சுக்கிறணும், இவர் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இப்போ கஷ்டப்படுறாரு, அதனால் நம்ம அவருக்கு உள்ள சுதந்திரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கண்டிச்சு. நீங்கள் முழு குடும்பமும் ஜமாத்தில் இருக்குது. என்னுடைய முழு குடும்பமும், என்னுடைய மருமக உட்பட அத்தனை பேரும் ஜமாத்தில் தான் இருக்கிறாங்க. பேச்சாளர்களாக மாறிவிட்டார்கள்.